This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட்டு 672 இல்லைங்களா? 672 அவன் பாருங்கள், இந்த எல்லோ கலர் இருக்கிறத மெம்பர்ஷிப்புக்கு நான் நேற்று குறித்து கொடுத்த நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் செப்பரேட் ஷீட்டில் ஆல் போர்டு 27 மெம்பர்ஷிப் கொடுத்தேன். 2 நம்பருமே சூப்பராக உட்காந்துருச்சு இல்லைங்களா? நேற்று 2 நம்பருமே 2க்கு வந்துருச்சு, 7க்கு வந்துருச்சு. ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர் மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர் இங்கே பாருங்கள் 74க்கு 72 இல்லைங்களா? ஸோ 2 7 இல்லாமல் பாருங்கள், நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் 2 7 வச்சு மட்டும்தான் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். தெரியுதுங்களா? நாம் கொடுத்த கண்டிப்பாக நம்பர் வருங்க. அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணம். இங்கே பாருங்கள், 2 7 தவிர வேறு எதுவுமே வச்சு கொடுத்துருக்க மாட்டேன். அதை வச்சு தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு பாருங்கள், இந்த 4 நம்பர் மட்டும்தான் 842 இல்லைங்களா மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர். அதே மாதிரி பாருங்கள், ஏ போர்டில் பாருங்கள் 2மே நம்ம நேற்று முந்தின ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா 625 இல்லைங்களா? அப்படி இருந்துமே நான் ரிப்பீட் என்ன கொடுத்தேன்? ஏ போர்டில் 2 6 கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? 6 தான் மெயினாக நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி 6 வந்துருச்சு, 2 7மே வந்துருச்சு. ஆல் போர்டில் அருமையாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. நீங்களும் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக வேணும்னு எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். கண்டினியூஸாக நம்மளது ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நேற்று 2 நம்பருக்கு வந்துருச்சு இல்லைங்களா? மிஸ்ஸே ஆகாமல் வந்துட்டுருக்கு. கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த லைனை கவனமாக கவனிங்க. என்ன பேட்டர்னில் எடுக்கிறான்னு கவனிங்க. டைரெக்டாக கீழே நம்பர் இருக்குது, அதே நம்பர் தான் அடிப்பாங்கிறதுல என்ன பேட்டர்னில் அடிச்சுட்டு வந்தால் அப்படின்னா தான் அந்த பேட்டர்ன் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் கவனமாக கவனிங்க. நான் சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஸோ கவனிங்க. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு நமக்கு 400ன்னு அடித்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? 400ன்னு அடித்தான். இங்கே பாருங்கள், 55 இருக்கும் இல்லைங்களா? 00 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நேற்று ஸ்கிப் பண்ணிட்டா நாம் பார்த்தோம் இல்லைங்களா? டெய்லியுமே ஸ்கிப் ஆகாதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம லைன் எடுத்து ரிசல்ட்டு பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நேற்று ஸ்கிப் ஆனாலும் என் பர்சனல் கால்குலேஷனில் 2 7 அருமையாக பாஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ டெய்லியுமே மிஸ் ஆக சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக நம்ம உட்காரும். ஸோ இப்போது அடுத்த நாள் இல்லைங்க ரிசல்ட் வந்துச்சு தெரியுங்களா? அடுத்த நாள் 654ன்னு வந்துச்சுங்க. ஓகேங்களா? 654 ரிசல்ட் வந்துச்சு அடுத்த நாள். 654 இங்கே பாருங்கள், 9க்கு 6, சைபருக்கு அப்படியே 5 இருக்குது, 7க்கு 4. உங்களுக்கு தெரியல? 7க்கு 4, 9க்கு 6, 5க்கு 8. புரியுதுங்களா? இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ், இந்த மாதிரி ஃபார்மெட் இருக்குது. ஸோ 654க்கு இங்கே பாருங்கள் 907, 9க்கு 6, சைபருக்கு 5, 7க்கு 4. ஓகேங்களா? இதுவுமே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், அடுத்த நாள் பாருங்கள், சைபர் 38 அடித்தாங்க ரிசல்ட்டு இல்லைங்களா? இப்போ இங்கே பாருங்கள், சைபர் 38 அடித்தான். இப்போது இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? சைபர் 34. புரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள், சைபர் 34. இங்கேயுமே என்ன இருக்குது? 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 625 அடித்தாங்க. என்ன அடித்தான்? 625ன்னு அடித்தான். இங்கே பாருங்கள், பிசியில் இங்கே பாருங்கள், இங்கேயுமே என்ன இருக்குது? 25. புரியுதுங்களா? இங்கேயுமே 2 நம்பர் பாஸ் இருக்குது. கண்டினியூவாக பாருங்கள், சைபருக்கு 5 வச்சு இங்கேயுமே என்ன இருக்குது? 2 பாஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா நாளுமே பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் நேற்று என்ன ரிசல்ட் அடித்தான்? நேற்று 672. இங்கே பாருங்கள், 6க்கு 1, 2க்கு 7, 2க்கு 2. புரியுதுங்களா? அப்படியே 2 நம்பர் பவர் பண்ணி, புரியுதுங்களா? அப்படியே நம்பர் வச்சுருக்கான். சூப்பராக உட்காந்துருக்கு இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது 1 2 3 4 5 நாள் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்ம எடுக்கிறனால ஸ்கிப் பண்ணுறான். பட் நம்ம நம்புவோம், இன்றைக்கி இந்த நம்பர் ஸ்கிப் பண்ண சான்ஸ் இல்லைங்க. கண்டிப்பாக இதில் நம்பர் வந்தே ஆகணும். என் பர்சனல் கால்குலேஷன்லேயுமே இந்த நம்பர் வருது. ஸோ 809 இல்லைங்களா? நம்ம எழுதிக்கலாமா? 809 தாங்க இங்கே இருக்குது இல்லைங்களா? 809 தான் இங்கே இருக்குது. ஆனால் அது இப்படியே அடிப்பானா கிடையாது. பட் இந்த 3 நம்பர் தான் ட்விஸ்ட் பண்ணி திருப்பியோ பவராக வச்சாகணும். இந்த ஹிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறதா இப்போ மேட்ரு. புரியுதுங்களா? இந்த 3 நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதா மேட்ரு. ஸோ இந்த 809 நம்ம எப்படி பார்க்கலான்னா, இந்த 9 அடிக்கடி 6 திருப்பலாம் இல்லையா? இந்த 806ன்னு பார்க்கலாமா? புரியுதுங்களா? இல்லை 608ன்னு பார்க்கலாமா? புரியுதுங்களா? இல்லை இதே மாதிரி 859, 856. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகங்க. புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னு, 608, 806. ஆக்சுவலி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நம்பரை நிறுத்தியிருக்கான். அதுக்கு முன்னாடி சைபர், அதுக்கு மேலே அது 6. புரியுதுங்களா? இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம போர்டு பார்ப்போம். ஸோ இந்த நம்பர்ஸ் இந்த ஃபேமிலியை வச்சுக்கிட்டு
நமக்கு போர்டில் எப்படி செட் ஆகுது, போர்டில் இதை வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம போர்டை பார்த்துருவோம். பார்த்துட்டு கம்பேர் பண்ணி ஸ்ட்ராங்காக நம்பரை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இப்போ போர்டை பார்த்துருவோம். போர்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க. அப்படியே மார்க் பண்ணுறேன். ஸோ கவனிங்க, அப்படியே பாருங்கள். அப்படியே நான் பாக்ஸ் போடுறத மட்டும் கவனிங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே காமனாக பார்த்தீங்கன்னா நான் 2 நாள் விட்டு கேப் விட்டு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? 2 நாள் கேப் விட்டு நம்பர்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு 2 நாள் கேப் விட்டு போடுவோம் பாக்ஸை. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் 2 நாள் விட்டால் இன்றைக்கி இல்லைங்களா, இன்றைக்கி இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் என்ன அப்படிங்கிறதா மேட்ரு. இப்போ இந்த ரெகுலர் பாக்ஸ் நான் ஏன் போட்டிருக்கேன் 2 நாள் கேப் விட்டுனா உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், அப்படியே இந்த மேலே ஃபஸ்ட்டு பாக்ஸை பாருங்கள், கவனிங்க. இந்த 830 பாக்ஸை கவனிங்க. இப்போது இங்கே 830 இருக்குது இல்லைங்களா, 830 இருக்குது இல்லைங்களா. இதை பாருங்கள் 83 இல்லைங்களா, அதாவது 38ன்னு பாருங்கள். ரைட் லெஃப்ட் தான் 38க்கு இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 48. புரியுதுங்களா? 2 நாள் கேப் விட்டு 48 இருக்குது. புரியுதுங்களா? அடுத்த 2 நாள் பாருங்களேன், கேப் விட்டுருங்க. அடுத்த நாள் கேப் விட்டிங்கன்னா இங்கே 48க்கு என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 50. சி போல் 5, ஏ போல் 8, 58. புரியுதுங்களா? 38. ஸோ 48. ஸோ இங்கே 58. புரியுதுங்களா கான்செப்ட்டு? மறுபடியும் 2 நாள் கழிச்சு வாங்க. இந்த 48க்கு மறுபடியும் ஒன்று மைனஸ் பண்ணிங்க என்ன இருக்குது பாருங்கள், இது 2 நாள் விட்டுருங்க, 38. புரியுதுங்களா? இந்த காமனாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த 8 மட்டும் எல்லாம் இந்த 2 days ஒன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டே இருக்குது இல்லைங்களா, ட்ராவல் பண்ணிட்டே இருக்குது 8. ஸோ மறுபடியும் 2 நாள் கேப் விட்டுறோம். அப்போ இன்றைக்கி இங்கே என்ன அப்படின்னு தான் கான்செப்ட். புரியுதா? ஒரு ரீசனிங் மாதிரி இன்றைக்கி இங்கே என்ன அப்படின்னு கான்செப்ட். அப்போது 8. அப்போது நமக்கு ஒரு சான்ஸ் என்ன தெரியுங்களா, 38 தூக்கி 28 வைக்கலாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாருங்கள் 72ன்னு இருக்கும் இல்லைங்களா. அப்போது முந்தினத்து ரிசல்ட் ஏபியில் பாருங்களேன் 62. புரியுதுங்களா? முந்தினத்து ரிசல்ட் ஏபியில் 62, நேற்று என்ன பண்ணிட்டான், அதை பிசியில் 72 கொண்டு போயிட்டான். புரியுதுங்களா? அப்போது நேற்று ரிசல்ட் 72, அப்போது 72 73 நீங்கள் நினைக்கக்கூடாது, 27 திருப்பி பாருங்கள், அதாவது ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். அப்போ 27. ஸோ ஏபிஎல் இன்னைக்கு 28 இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது. இப்போ நாம் அந்த கம்பேரிஷனில் பார்த்த நம்பர்ஸ் 608 இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, காமனாக நமக்கு இந்த 8 மட்டும் வருதுங்க. ஸோ 28 வரதுக்கு இந்த பேட்டர்ன் படி பார்த்தா 28 வரதுக்கு ஏபி சான்ஸ் அதிகம். இப்போது ஏஷ் யூஷுவல் நம்ம எடுப்போம்ல, அந்த பேட்டர்னை பார்த்துருவோம். ஸோ அதுலேருந்து 608 மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருவோம் வாங்க. இப்போ வந்து சி போர்டு மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பாக்ஸ் போடுறேன், இந்த பாக்ஸை கவனமாக கவனிங்க. ஓகேங்களா? மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். ஸோ இது 2 கவனமாக கவனிங்க. இப்போது இந்த பாக்ஸை இப்போது பாருங்கள், அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் அடிச்சுட்டே வரேன். இங்கே பாருங்கள் 5க்கு இங்கே பவரில் 0 இல்லைங்களா, இங்கே 4க்கு இங்கே பாருங்கள் 4, இங்கே 8க்கு இங்கே பாருங்கள் 8. புரியுதுங்களா? 5க்கு இங்கே பாருங்கள் 5. புரியுதுங்களா? அப்படியே லைன் இப்படி போகுதுன்னு. அப்போது இங்கே பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க, 2, 8. ஸோ நான் நேற்று 8 கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, சி போர்டில் 8 கொடுத்தது காரணம் என்ன காரணம்னா, அங்கே பார்த்தீங்களா இந்த லைன் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், 8 விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், 8 விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், 2 தூக்கிட்டு வந்து வச்சுட்டான் நேற்று. புரியுதுங்களா? 2 தூக்கிட்டு வந்து இந்த வச்சுட்டான். அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த லைனில் 1, 2, 3, 4, 5 வந்துருச்சுங்க. பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க, 8 தாங்க இருக்குது இல்லைங்களா. அப்போ 8 தாங்க இருக்குது இன்றைக்கி. இதில் இருக்கிற 8 நமக்கு ஆல்ரெடி என்ன ஆகணும், 8 இன்றைக்கி வந்தாகணும். அப்படி பார்க்கும்போது சி போர்டில் 8 வரதுக்கு சான்ஸ் இருக்கானா, இருக்குங்க. சி போர்டில் 8 வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு நம்பர் என்ன வர சான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் 2 போர்டையும் பார்த்துருவோம். இப்போது காமனாக இன்னும் ஒரு நம்பரை மட்டும் சி போர்டுக்கு நான் பார்ப்போம். ஒரு நம்பர் சி போர்டுக்கு 8 எடுத்து வச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு நம்பர் என்ன வர சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ கவனிங்க, இங்கே பாக்ஸ் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்கள் இங்கே பாக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போது மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. ஓகே, இதை வந்து ரெட் கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த பாக்ஸில் இங்கே 625 இல்லைங்களா. இங்கே என்னங்க இருக்குது,
625 இருக்குது. நான் உங்களை ரைட் டு லெஃப்ட் தான் இப்போ பார்க்க சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது 526 இருக்குது இல்லைங்களா? அப்போ 526க்கு 5 காமனாக வச்சுக்கோங்க, 2 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 6 தான் இருக்குது இல்லைங்களா? இந்த 6 தான் ஒன்றை கூட்டி கழிச்சு வைக்கணும். அப்படி கூட்டி கழிச்சு வைக்கும்போது என்னங்க வரலாம்? 526 527 இல்லைங்களா? கூட்டி வச்சா 7 வரலாம், கழிச்சு வச்சா என்னங்க வரலாம்? 5 வரலாம். பட் நான் கூட்டி ஏன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். 526க்கு 527. அப்போ சி போர்டில் 7க்கு சான்ஸ் இருக்குது. நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டெப் நான் கீழே இருக்கிறேன், அப்படியே கவனிங்க. இந்த எல்லோ பாக்ஸ் மட்டும் கீழே இருக்கிறேன், கவனிங்க. இப்போது இந்த எல்லோ பாக்ஸை கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போது 527ன்னு நான் இங்கே 7 போட்டேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ புரியும் பாருங்கள். இப்போது இந்த எல்லோ பாக்ஸில் என்னங்க நம்பர் இருக்குது? என்னங்க நம்பர் இருக்குது? 672 இருக்குது. புரியுதுங்களா? 672. அப்போது இந்த 6 இங்கே பாருங்கள், இந்த 6க்கு ஆல்ரெடி ஒன்று கழிச்சு இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அழிக்கிற பாருங்கள். இந்த 6க்கு ஆல்ரெடி ஒன்று கழிச்சு இங்கே 5 வச்சுட்டான் இல்லைங்களா? அப்போது இந்த 2க்கு 2 இருக்குது. புரியுதுங்களா? அப்போது ஒன்று கூட்டி வச்சுட்டான், இந்த 2 காமனாக இருக்குது. அப்போ பேலன்ஸ்க்கு 7 ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். புரியுதுங்களா? அப்போ 527 627ன்னு இருக்கிறத 527 கொண்டு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சி போர்டு நம்ம தர நம்பர் 8 இல்லை 7க்கு இன்றைக்கி சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ ஏ போர்டு பார்த்துருவோம், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இப்போ ஏ போர்டு பார்த்துருவோம். ஏ போர்டு பார்த்துருவோம். இப்போ என்னென்ன நம்பர் போர்டு வைஸாக நமக்கு வர வேண்டிய சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இங்கே பாக்ஸ் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். இப்போது 666 வச்சுருக்கேன். இப்போது இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக. இப்போ இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. ஓகே, இப்போது இந்த பாக்ஸை கவனமாக கவனிங்க. இப்போது இந்த பாக்ஸில் என்னங்க இருக்குது? இந்த எல்லோ பாக்ஸில் 672 இருக்குது இல்லைங்களா? அப்போது நீங்கள் ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 276 இருக்குங்க இல்லைங்களா? 276 இந்த 6 காமனாக வச்சுக்கோங்க. இந்த 7க்கு ஒன்று கழிச்சு 6 ஆல்ரெடி வச்சாச்சு இல்லைங்களா? கழிச்சு வச்சாச்சு இல்லைங்களா? ஒரு நம்பர் காமனாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது பேலன்ஸுக்கு 2 என்னங்க வந்துடணும்? ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் இல்லைங்களா? அப்போது 662 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். 662 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். இப்போ அதே மாதிரி அதே நம்பர் வரத்துக்கு இன்னொரு சான்ஸ், இந்த ஏ போல்டு 2 வரத்துக்கு இன்னொரு சான்ஸ் என்னென்னு பாருங்கள். இப்போ பாக்ஸை நான் மாற்றி மேலே வைக்கிறேன். இப்போ கவனமாக கவனிங்க. இப்போ இதே பாக்ஸை தூக்கி மேலே வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது நம்ம 2 தான் ஏ போர்டில் பார்த்துருக்கோம். இப்போது இதே பாக்ஸை தூக்கி மேலே வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த எல்லோ பாக்ஸில் என்னங்க இருக்குது? 526 இருக்குங்க இல்லைங்களா? 526 இருக்குது. அப்போது நாம் இதை எப்படி மாற்றி பார்க்கலான்னா 562ன்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா? இப்படி மாற்றி தாங்க பார்க்கணும். ஸோ 562ன்னு பார்க்கலாம். அப்போது இந்த 5க்கு ஒன்றை கூட்டி 6 இருக்குது. ஓகே, இந்த 6 காமனாக வச்சுக்கோங்க. இந்த 5க்கு ஒன்றை கூட்டி 6 வச்சுட்டான் இல்லைங்களா? கூட்டி வச்சுட்டான். அப்படி கூட்டி வைக்கும்போது இங்கே இருக்க பேலன்ஸ்கிற நம்பர் என்னங்க வரணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலும் என்ன தான் வருது? 2 தான் வருது இல்லைங்களா? அப்போது 562 662ங்க. புரியுங்களா? அப்போ காமனாக நம்ம ஏ போர்டில் கொடுக்குற ஒரே நம்பர் என்னங்க? 2 தாங்க. அப்போது ஏ போர்டு 2. அதே மாதிரி இன்னொரு கான்செப்டில் என்ன வருது? ஏ போர்டில் 6 வரும். ரிப்பீட் மறுபடியும் 6 எடுத்த சான்ஸ் இருக்குங்க. ஸோ ஏ போர்டில் நான் மறுபடியும் 6ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அது எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக பார்க்க வேண்டாம், சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், 600 5 பவர் பண்ணுங்கள். 656 இருக்குது. ஸோ 666 கொண்டு வந்து முடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்போ நான் ஏ போர்டில் தர நம்பர் மட்டும் சொல்லிடுறேங்க. 2 ஸ்ட்ராங்கு 6 சப்போர்ட்டு. சி போர்டுக்கு இல்லைங்களா 8 7ங்க. ஸோ 8 ஸ்ட்ராங்கு 7 சப்போர்ட்டு. ஆக மொத்தம் நம்ம 2 6 8 7 ஏசிக்கு வருதுங்க. ஆல்ரெடி நம்ம ஏபியில் 28 பார்த்தோம். இப்போ ஏசிலையுமே 28 மேட்ச் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. பி போர்டுக்கு நான் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் 8 நம்பர் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிக்கும் 8 நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இவ்வளோ நம்பர் வேண்டாம், நம்பர் முக்கியமான நம்பர் மட்டும் சொல்லு. நேற்று 2 போர்டு பாஸ் ஆச்சு இல்லைங்களா? ஆல் போர்டில் சூப்பராக 2 நம்பருக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கான நம்பர் வேணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் அப்டேட் முக்கியமான நம்பர்ஸ் தருவேன். 2 நம்பர் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த விதத்தில் லாஸ் ஆகாது. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் 280 மட்டும் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? முக்கியமான நம்பரை நான் 1 மணிக்கு மெம்பர்ஷிப்பில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். எந்த நம்பர் போர்டு முக்கியமான சிங்கிள் போர்டு பார்த்துட்டு அதே மாதிரி ஆல் போர்டும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன். 1 மணி டு 2 மணிக்கு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.